சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி பாலியல் சீண்டல் செய்த சம்பவத்தில் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்களுக்கு புதிய கட்டுப்பாடு விதித்து தாம்பரம் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே வெளி ஆட்டோக்களுக்கு அனுமதி இல்லை என தாம்பரம் காவல்துறை அறிவித்துள்ளது. காவல்துறையில் பதிவு செய்த ஆட்டோக்களை மட்டுமே கிளாம்பாக்கம் எதிரிலிருந்து இயக்க வேண்டும் என தாம்பரம் காவல்துறை தெரிவித்துள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கிளாம்பாக்கத்துல சேலத்தில் இருந்து பேருந்து மூலயமாக வந்து மாதவரம் செல்வதற்காக காத்திருந்த வடமாநில பெண் ஆட்டோவில் கடத்தி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுல சம்பவத்தில் ஈடுபட்ட 2 நபர்கள் மற்றும் ஆட்டோ உரிமையாளர் என 3 நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து ஆட்டோக்களுக்கு புது கட்டுப்பாடுகளை தாம்பரம் காவல்துறை சார்பாக விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே வெளியே ஆட்டோக்களுக்கு அனுமதி இல்லை என்ற ஒரு கட்டுப்பாடையும் விதித்திருக்கிறது. காவல்துறையில் பதிவு செய்த ஆட்டோக்களை மட்டுமே இயக்க முடியும் என்றும் வாகன பதிவு எண்களை சரியான முறையில் ஆட்டோவில் தெரியும்படி இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. குறிப்பாக சம்பவத்தில் ஈடுபட்ட ஆட்டோவை கண்டுபிடிப்பதில் சிரமம் ஏற்பட்டது. 3ஆம் தேதி இரவு சம்பவம் நடைபெற்ற பிறகு 2 நாட்கள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு அந்த நபர்களின் சிசிடிவி காட்சியில் அந்த முக அடையாளங்கள் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆட்டோவின் பதிவெண் சரியாக இல்லாத காரணத்தினால் உரிமையாளர் யார் என்பதை கண்டுபிடிப்பது சிரமம் ஏற்பட்ட காரணத்தினால பதிவெண் சரியாக இருக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் ஆட்டோவை பறிமுதல் செய்து அபராதம் விதிக்கவும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிளாம்பாக்கம் பகுதியில் ஆட்டோ ஓட்டும் ஓட்டுநரின் ஆட்டோ பதிவெண், தற்போதைய முகவரி, புகைப்படம், தொடர்பு எண், மாற்று தொடர்பு எண் ஆகியவற்றை பெற்று பதிவு செய்து அடையாள அட்டைகளை போலீசாரும் அங்க இருக்கக்கூடிய ஆட்டோ சங்கமும் இணைந்து வழங்கியிருக்கிறது. இதுக்காக ஆட்டோ சங்கத்தவரோடு காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஏற்கனவே இதுக்கான பதிவுகளை காவல்துறை சார்பாக மேற்கொண்டு அவர்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தின் வெளிப்புறம் சம்பவம் நடைபெற்ற இடத்துல ஆட்டோ ஓட்டுநரின் விவரங்கள் அடங்கிய ஒரு பலகை ஒன்று போக்குவரத்து காவல்துறை சார்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த விவரங்கள் அனைத்துமே இந்த நேரத்தில் எந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டுவதற்காக காத்திருக்கிறார், அவருடைய பெயர் என்ன, தொடர்பு எண் என்ற அதே போல காவல்துறையின் உதவி எண்களும் அந்த பலகையில் இருக்குமாறு அந்த பலகை வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏஎன்பிஆர் சிசிடிவி கேமராக்களையும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக அங்கு நிறுவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சம்பவம் நடைபெற்ற இடத்துல 2 ஏஎன்பிஆர் கேமராக்களும், அதே போல கிளாம்பாக்கத்தின் பேருந்துகள் வெளிவரக்கூடிய இடத்துல சில இடங்கள்ல ஏஎன்பிஆர் கேமராக்கள் இல்லாத இடத்திலும் இந்த கேமராக்கள் பொருத்தவும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட ஏஎன்பிஆர் கேமராக்கள் இங்கு பொருத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினர் அந்த பகுதியில் கூடுதலாக சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில ஈடுபடவும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்பாடுகளை மீறும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்யப்படும் என்றும், ஆட்டோக்களை போலீசாரிடம் பதிவு செய்யாமல் ஓட்டினாலும் பறிமுதல் செய்யப்படும் என்றும் கடுமையான எச்சரிக்கைகளையும் போக்குவரத்து காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல அங்கு புறநகர் காவல் நிலையம் ஒன்று நிறுவனத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதற்கான அனுமதியும் பெறப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வெளிப்பகுதியில் போக்குவரத்து காவல்துறையினருக்காக இந்த புறநகர் காவல் நிலையம் ஒன்று அமைக்கப்பட இருப்பதாகவும், இங்கு எந்த நேரமும் காவலர்கள் பணியில் இருக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து துணை ஆணையர் சமீர் சிங் மீனா தலைமையில் ஆட்டோ சங்கங்கள், ஆர்டிஓ அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு பல கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடிய வகையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோக்களுக்கு முதல் கட்டமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் அடுத்த கட்டமாக தாம்பரம் முழுவதும் இதனை செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.